விழுப்புரம் மாவட்டத்தில் தரமற்ற குடிநீர் பாட்டில்களை தயாரித்ததாக 16 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். விழுப்புரத்தில் நடைபெற்ற குடிநீர் உற்பத்தியாளர்கள் விழிப்புணர்வு கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனுமதியின்றி இயங்கிய 2 குடிநீர் நிறுவனங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். உணவு பாதுகாப்புத்துறை விழுப்புரம் மாவட்டம். இப்போ இந்த 3 months பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் டிரைவ் எடுத்துட்டு இருக்கோம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இதில் 75 கம்பெனி இருக்கு, 42 கம்பெனி பக்கமாக சாம்பிள் எடுத்திருக்கோம். இதில் ஒரு 16 கம்பெனி நமக்கு தரம் கம்மியான்றது ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இது எல்லாமே கால்சியம் மெக்னீஷியம் கம்மியாக இருக்கிறது தான். இப்போ எஃப்எஸ்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 முக்கியமான அம்சங்களை நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஒன்று முதல்ல அவங்க வாங்கிட்டு இருந்த பிஸ் இப்போ ரொம்ப மஸ்ட்டுங்கிறது இல்லை, அவங்க விருப்பப்பட்டா எடுத்துக்கலாம். பட் ஆனால் தண்ணியை கொண்டாந்து ஹை ரிஸ்க் ஃபுட்டில் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் மானிட்டர் பண்ணணும். அதுக்கடுத்தது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி, எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்ட் பார்ட்டி ஏஜென்சியை வச்சு இவங்க ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கையில் வைக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இவங்களோட வாட்டர் சாம்பிளை இவங்க அனலைஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், வருஷம் அவங்க எவ்வளோ தயாரிச்சாங்க எவ்வளோ விற்றாங்கிற டீட்டெயில்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸில் வெப்சைட்டில் பண்ணணும். இது எல்லாமே பண்ணாமல் விட்டாங்கன்னா இது எல்லாமே ஃபைனபிள் அமௌண்ட்டில் வந்துடும். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா விதத்தில் ஃபைனல் ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டை நம்ம சார்ஜ் பண்ணி ஃபைன் ரெக்கவரி பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப மஸ்ட்டாக இவங்களை இன்சிஸ்ட் பண்ணுறது கால்சியமும் மெக்னீஷியமும் நம்ம குடிக்கிற தண்ணியில் டிடிஎஸ், இது 3மே மினிமல் ரேஞ்ச் எஃப்எஸ்எஸ்ஐ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம்னா 15 மில்லிகிராம் வச்சு மினிமம் இருக்கும் 1 லிட்டர் கேன்ல. அந்த இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். இது நம்மளும் சாம்பிள் எடுக்கிறோம், அவங்களையும் வெளியே பிரைவேட் லேப்ல கொடுத்து அவங்களுடைய சாம்பிளை டெஸ்ட் பண்ணி வைக்க சொல்றோம்.